நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கேட்டாலும் ஒரே பயம். யாராவது ஒருத்தவங்க உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா கூட திடீர்னு பயந்து திரும்பி பார்க்கறது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை யாராவது போன்ல ஒரு சின்ன தகவல் சொன்ன உடனே பயந்து அலறி அடிச்சு ஐயோ என்னமோ எப்படியோன்னு சொல்லி ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். சங்கீத புஸ்தகம் 112 அதிகாரம் 7வது வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். இன்னைக்கு நீங்க பயப்படக்கூடாது. எப்பேற்பட்ட துர்ச்செய்தியாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த வசனம் அதோட முடியல. அந்த வசனம் அப்படியாக தொடர்கிறது, அவன் கர்த்தரை தன் இருதயத்திலே கர்த்தரை நம்பி திறமனதா இருக்கிறானா. துர்ச்செய்தி கேட்கறதுனால அவன் ஏன் பயப்பட மாட்டேங்கான்னா, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்குது. என்ன நம்பிக்கை? எனக்கு தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. இவங்க சொல்லுகிறது தீமையான விஷயங்களாக இருந்தாலும் அதை என் ஆண்டவர் நன்மையாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி தன் இருதயம் அவன் கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிறது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு. அப்போ கர்த்தருக்கு மேல உங்க இருதய நம்பிக்கையா இருந்தா துர்ச்செய்தியையும் நற்செய்தியாக மாற்ற உங்களால முடியும். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நான் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறேன். இவங்க சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அது வித்தியாசமாக இருந்தாலும் எனக்கு ஒருபோதும் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல என்கிற ஒரு பெரிய உறுதி உங்களுக்கு இருக்கும்போது கவலைப்பட மாட்டீங்க, துக்கப்பட மாட்டீங்க, மன சஞ்சலம் வராது, தேவையில்லாத பிரச்சனை வராது. காரணம் துர்ச்செய்தி எனக்கு அது துர்ச்செய்தி அல்ல. காரணம் அவங்க சொல்ற விஷயங்கள் என் இருதயத்தை பாதிக்காது. காரணம் தேவன் என்னோட இருக்கிறார். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்குது, கர்த்தரை நம்பி இருக்குது. ஆகையால் பயப்படாதீங்க. எந்த துர்ச்செய்தியை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு யாராவது ஃபோன் பண்ணி சில துர்ச்செய்தியை சொல்றாங்களா, அல்லது நேரில் துர்ச்செய்தியை பரப்புறாங்களா, இல்லை உங்களை குறித்து பல காரியங்களை பேசுறாங்களா, பயப்படவே பயப்படாதீங்க. உங்க இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கட்டும். கர்த்தரத்துல நீங்க திட்டமானதா இருங்க. நான் சொல்லுகிறேன், துர்ச்செய்தி எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் நற்செய்தியாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில துர்ச்செய்தியை தேவன் அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு துர்ச்செய்தி நீங்க கேட்டு பயந்து கொண்டிருக்கீங்களா? இல்லை துர்ச்செய்தி வந்துவிடுமோன்னு எதிர்பார்த்து பயந்து கொண்டிருக்கீங்களா? அந்த பயத்தெல்லாம் தூர தூக்கி போட்டு உங்க இருதயம் கர்த்தரை விசுவாசிக்கட்டும். கர்த்தரை பிடித்துக் கொள்ளும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது துர்ச்செய்தி அல்ல. இந்த துர்ச்செய்தியிலும் எனக்கு தேவன் ஒரு நன்மை செய்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்க விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி துர்ச்செய்தியை எல்லாம் நற்செய்தியாக கர்த்தர் மாற்றி நாள் முழு சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிரப்புவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.